ஹாய் நண்பா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் கேட்டகரியில் ஒரு 3 விதமான ஜாப் ரோல் வந்திருக்கு. ஃப்ரெஷரும் அப்ளை பண்ணுறதுக்கு வேலை வாய்ப்பு இருக்குதுங்க. கிட்டத்தட்ட 1042 காலியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. இதில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, கேண்டிடேட்டை ஷார்ட்லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூ மூலமாக ஹையர் பண்ண போகிறாங்க. முழு தகவலை சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து கிட்டத்தட்ட 1042 காலியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் கேட்டகரியில் வருது. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். டிசம்பர் 2ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 23ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க. இந்த வேலைவாய்ப்பு அரசு வங்கி வேலைவாய்ப்பு தான். ஆனால் நிரந்தரமான வேலைவாய்ப்பு கிடையாது. கான்ட்ராக்ட் கேட்டகரியில் தான் எடுக்கிறாங்க. இருந்தாலும் கேண்டிடேட்டை ஷார்ட்லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூ மூலமாக ஹையர் பண்ண போகிறாங்க. ஃப்ரெஷரும் அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷருக்கான ஜாப் எல்லாமே நான் சொல்கிறேன். மொத்தமாக நாடு முழுவதும் ஒரு 1042 காலியிடங்கள் வந்திருக்கு. 3 விதமான ஜாப் ரோல் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா விபி வெல்த் அப்படிங்கிற டிசிப்ளினில் வேலை வாய்ப்பு இருக்கு. மொத்தமாக இதில் ஒரு 506 காலியிடங்கள் இருக்கு. குறைந்தபட்ச வயது 26 கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதிகபட்சம் 42 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா ஏவிபி வெல்த். இந்த ஜாப்ல ஒரு 206 காலியிடங்கள் இருக்கு. 23 வயதுல இருந்து 35 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மூணாவது ஜாப் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எக்ஸிக்யூட்டிவ். இந்த ஜாப் வந்து ஃப்ரெஷருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தமாக இதில் ஒரு 284 காலியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. 20 வயதிலிருந்து 35 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இருக்கக்கூடிய வேகன்சியை ஒரு சர்க்கிள் வைஸாக தெளிவாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து சென்னை சர்க்கிளில் வரும். சென்னை சர்க்கிள் அப்படிங்கிறது சென்னையில் மட்டும் வேலைவாய்ப்பு கிடையாதுங்க. தமிழகம் முழுவதும் 38 மாவட்டங்கள் வழியாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய கிளைகளில் தான் உங்களுக்கு வேலைவாய்ப்பு. நம்ம சென்னை சர்க்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழ்நாடு முழுவதும் 38 மாவட்டம் வழியாக விபி வெல்த் இந்த டிசிப்ளினில் 31 காலியிடங்கள், ஏவிபி வெல்த் இந்த டிசிப்ளினில் 12 காலியிடங்கள், ஃப்ரெஷர் அப்ளை பண்ணக்கூடிய கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எக்ஸிக்யூட்டிவ் இந்த டிசிப்ளினில் ஒரு 12 காலியிடங்களை அறிவிச்சிருக்காங்க. அதாவது 1042 காலியிடங்களை ஒரு சர்க்கிள் வைஸாக ஒரு போஸ்ட் வைஸாக தெளிவாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கான சேலரி பார்த்துடலாம். ஸோ இதில் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற ஜாப் வந்து ஃப்ரெஷருக்கான ஜாபுங்க. சிடிசி அதாவது வருட சம்பளம் வந்து 6,20,000 ரூபாய். மந்த்லி நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 50,000 ரூபாய் வரைக்கும் ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். மீதி இருக்கக்கூடிய விபி அண்ட் தென் ஏவிபி ஜாப் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அவங்களுக்கான சேலரிலாம் கண்டிப்பாக அந்த எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து நிறையவே போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஜாப் வந்து உங்களுக்கு கான்ட்ராக்ட் கேட்டகரியில் தானே வருது. முதல் 5 வருடங்கள் நீங்கள் கான்ட்ராக்ட் கேட்டகரியில் ஒர்க் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுடைய கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க, ரினியூவபிள் பண்ணுறாங்க அப்படின்னா அடிஷ்னலாக ஒரு 4 வருடங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ரினியூவல் பண்ணிடுவாங்க. அப்போ மொத்தமாக நீங்கள் ஒரு 9 வருடங்கள் வந்து வேலை பார்த்துக்கலாம். இதில் முதல் 5 வருடங்கள் வந்து கன்ஃபார்மாக உங்களுக்கு கான்ட்ராக்ட் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க கான்ட்ராக்டை ரினியூவபிள் பண்ணுறாங்க அப்படின்னா அடிஷ்னலாக நீங்கள் ஒரு 4 வருடங்கள் வேலை பார்த்துக்கலாம். சேலரி டீட்டெயில்ஸை வந்து தெளிவாக போட்டிருக்காங்க. இந்த சேலரியில் ஃபிக்ஸடாக உங்களுக்கு எவ்வளோ வருது, அண்ட் தென் அலவன்சஸில் மொபைல் அலவன்ஸ், மெடிக்கல் அலவன்ஸ் எவ்வளோ வருது, பெர்ஃபார்மன்ஸில் உங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க, ஆனுவல் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது, இது எல்லாத்தையுமே தெளிவாக ஒரு டேபிள் காலம் போட்டிருக்காங்க. இதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கல்வி தகுதி பார்த்துடலாம். இதில் ஃப்ரெஷர் அப்ளை பண்ணக்கூடிய இந்த கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எக்ஸிக்யூட்டிவ் ஜாபுக்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி தான். எனி டிகிரி எனி டிசிப்ளினில் முடிச்சிருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ், அதாவது முன்னுரிமை கிடைக்கும். நாட் ஃபார் கம்பல்சரி. நான் சொன்ன மாதிரி இந்த ஜாபுக்கு, அதாவது கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எக்ஸிக்யூட்டிவ் ஜாபுக்கு ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு வேளை உங்ககிட்ட வந்து டாக்குமெண்டேஷன் இல்லைனா ஃபினான்சியல் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், இது ரிலேட்டடாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா ஆடட் அட்வான்டேஜ், உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும். அடிஷ்னலாக வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து உங்ககிட்ட நல்லாவே இருக்குதுன்னா அதுவும் உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். ஜாபோடைய ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமாக இது வந்து கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் கேட்டகரியில் வர்றதுனால கஸ்டமருக்கு தான் முழுக்க நீங்கள் சப்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். மீதி இருக்கக்கூடிய 2 ஜாப், அதில் விபி அண்ட் தென் ஏவிபி ஜாபுக்கும் எனி டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஜாபுக்கெலாம் குறைந்தது 6 வருடங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஏவிபிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா குறைந்தது 3 வருடத்திலிருந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரெஷராக இருக்கிறவங்க நான் சொன்ன கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எக்ஸிக்யூட்டிவ் ஜாபுக்கு அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணிக்கலாம்.
அடிஷ்னலாக இந்த ஜாப் பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுறது? எஸ்பிஐ பேங்கினுடைய அஃபிஷியல் கரியர் பேஜில் போயிட்டு கரண்ட் ஓப்பனிங்ஸில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க், அதே மாதிரி அப்ளை லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். அண்ட் என்ன மாதிரியான டாக்குமெண்ட்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா, ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், உங்களுடைய ரெஸ்யூம் கேட்டிருக்காங்க, அண்ட் தென் ஐடி ப்ரூஃப் கேட்டிருக்காங்க, பேன் கார்டு வேணும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்டையுமே ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்கள். ஃபைல் சைஸ், ஃபைல் ஃபார்மேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக அந்த நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணுங்கள். செலெக்ஷன் ப்ராசஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கேண்டிடேட்டுடைய ப்ரொஃபைலை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. எதன் அடிப்படையில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க? எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் அப்ளை பண்ணுற பட்சத்தில் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஃப்ரெஷர் அப்ளை பண்ணுற பட்சத்தில் ஃப்ரெஷருக்கான அந்த ரெஸ்யூம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெஸ்யூமை பேஸ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்கில்ஸை பேஸ் பண்ணி உங்களுடைய டிகிரி மார்க்கை பேஸ் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்குது. அந்த இன்டர்வியூவில் நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு இந்த ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குதுங்க. நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் வந்து பர்சனல் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா டெலிஃபோனிக் இன்டர்வியூ, ஃபோன் மூலமாக கூட உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கலாம். அப்படி இல்லைனா வீடியோ மூலமாக, அதாவது ஆன்லைனில் வீடியோ கால் மூலமாக கூட உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் இருக்குது. எஸ்சி எஸ்டி பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது, ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். மீதி இருக்கக்கூடிய வகுப்புகளை சேர்ந்த ஆண்கள் பெண்களுக்கு 750 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸுங்க. இதை நீங்கள் ஆன்லைனில் வந்து பே பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக இந்த நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணி பாருங்கள். கேண்டிடேட்டை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூ மூலமாக தான் ஹையர் பண்ண போகிறாங்க. எழுத்து தேர்வு பற்றி எதுவுமே மென்ஷன் பண்ணலை. ஸோ நீங்களும் வந்து நோட்டிஃபிகேஷனை ஒன்ஸ் அகைன் செக் பண்ணி பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டட் எலிஜிபிள் கேண்டிடேட் அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது ஒரு நல்ல வேலை வாய்ப்புங்க. வங்கிகளுக்குள்ளே நீங்கள் ஒரு வேலை வாய்ப்புக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த ஜாபுக்கும் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. மேலும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.